இந்த பதிவில் கன்னி லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 10 வரை. முதல் நாள் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை, பூசம் நட்சத்திரம், கடகராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் லாபாதிபதியே இருக்கார். சனியை போல பலன் தருகிறார். சனி 7ஆம் வீட்டில் இருக்கார். சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். சனியினுடைய நட்சத்திரம், சனியினுடைய உபநட்சத்திரம் மற்றும் சுக்கிரனுடைய அந்தரம் அப்படி அவர் ஒர்க் பண்ணுறார். அதனால் சுக்கிரன் நமக்கு ஒரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. பெரிய போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட அதனால் ஒரு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போயிடும். ஸ்மூத்தான நாளாக தான் இருக்கும். பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் குரு மற்றும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால சுபகாரியங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றும் கலைத்திறமைகள் வெளிப்படும். குழந்தைகள் மற்றும் அனைத்து விதமான மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறைக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இந்த புதன் கூட சுக்கிரனும் சேர்ந்திருக்கார். அதனால் மூளை சார்ந்த உழைப்புகளில் பணவரவு நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களும் சாதகமாக இருக்கும். பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மகம் நட்சத்திரம், சந்திரன் சிம்மராசிக்கு வந்துடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கார். கேதுவும் 12ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் போகிறார். அதனால் இப்போ இந்த 7ஆம் வீடில் சனிங்கிறது நமக்கு சாதகமான வேலைகளை செய்யும். செலவுகள் பெருசாக வர்றது கம்மியாக போயிடும். பெருசாக வரக்கூடிய செலவுங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே போயிடும். கொஞ்சம் மனசில் டயர்ட்னஸ்ஸு இருந்துக்கிட்டு இருக்கும். சோர்வு, உடல் சோர்வு இருக்கும். பிப்ரவரி 4 புதன்கிழமை, பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இதில் தான் 12 தான் கேது இருக்கார். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். புதனும் சேர்ந்திருக்கார். அப்போ லக்னாதிபதி, பாக்யாதிபதி செவ்வாய் சாரம் பெற்று சேர்க்கை பெறுகிறார்கள். செவ்வாயும் அங்கேயே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. விளையாட்டு, குடும்ப உறவுகள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. கமிஷன் தொகை நல்லா இருக்குது. கலைத்திறமை நல்லா இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறையில் மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை, உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 5ல் இருக்கார் மற்றும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். 5ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் இருக்குங்க. சூரியன், செவ்வாய், இந்த 2 பேரும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சேர்ந்துருக்காங்க. மற்றும் புதன், சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சேர்ந்துருக்காங்க. அப்போ ஆத்ம ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இவர் இருக்கிறதுனால நம்ம படைப்புகள், நம்முடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு, ஆர்வங்கள், அரசியல், விளையாட்டு, கலை, இது மாதிரி ஷேர் மார்க்கெட், இது மாதிரி ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக நடக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆதாயமும் உண்டு. பிப்ரவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஸ்த நட்சத்திரம். இது சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால் இன்றைக்கும் நல்ல ஒரு அன்பு பரிமாற்றங்கள் சிறப்பாக இருக்கும். என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஹாப்பினஸ் இருக்கும். அனைத்து விதமான படிப்பு காரியங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நாலேஜை வளர்த்துக்கலாம், ஒரு கலையை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு ப்ரொமோஷன் தடையோ, உற்பத்தி சார்ந்த தொழிலையோ இது வேலை செய்யுது. 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. அப்படித்தான் நம்ம ஜாதகத்தில் இந்த 4 கிரகங்களுமே திசாபுத்தி நடந்தது அப்படின்னா உற்பத்தி சார்ந்த தொழில் மந்தம் அல்லது ஒரு சிலருக்கு வேலையில் ரிலீவ் ஆகிறது போன்ற விஷயங்களை கொடுக்குது. பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், 2 பாதம் கன்னியிலையும் 2 பாதம் துலாத்திலையும் இருக்குது. மதியம் 1:21 சந்திரன் துலாத்துக்கு மாறுகிறார். செவ்வாய் எப்படி பலன் தர்றாருன்னா, சூரியனோட, அதாவது 5ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால
இதுவும் வந்து ஒரு விருப்ப திருமணம் அல்லது பிடித்த நபர்களோடு உறுதி செய்து கொள்ளுதல் மற்றும் அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் சாதகமாக இருக்கிறது. மற்றும் நம்ம வந்து சினிமா போன்ற துறைகள், விளையாட்டு போன்ற துறைகள், மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, பேங்கிங் போன்ற ஈடுபாடுகள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. பொதுஜன தொடர்புகளில் தொழில்களில் இருப்பவங்களுக்கெல்லாம் இது சிறப்பை கொடுக்கும். பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம். ராகு 6ஆம் வீட்டில் இருக்கார். ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் ஒர்க்குக்கு நல்லா இருந்தாலும் கூட இன்றைக்கி கொஞ்சம் ரிலீஸாக இருக்கும். பொறுப்புகள் இருக்காது. ஹாப்பினஸ்ஸாக போய்க்கலாம். ஏதாவது கடன், பகை, வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்யூஷன் கிடைக்கிற நாளாக இருக்கும். பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை குருவனுடைய விசாக நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் இருக்கார் குரு. சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ ஒரு அந்தஸ்து கௌரவத்தை விட்டு கொடுக்காம நம்மளுடைய தொழிலில், நம்மளுடைய பதவியில் ஒரு புகழை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். சில பேருக்கு அதாவது விக்கிரயம்னு சொல்கிறது, வீடு சார்ந்து கிரயம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்வதும் நடக்கும். கர்ம காரியங்கள் அப்படின்னு எடுத்தால், இப்போ நம்ம ஒரு யாகம் செய்கிறோம் வீட்டில் அல்லது கோயிலில் போய் பூஜைகள் செய்கிறோம், அதுவும் வந்து நல்ல சுப கர்மங்கள் நல்லாயிருக்கும். பிப்ரவரி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம். காலையில் 7:54 தொடங்குது. விருச்சிக ராசியில் சந்திரன் 3ஆம் வீட்டில் போயிடுறாரு சனியோட நட்சத்திரத்தில். இப்போ சனி 7ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம், சனியினுடைய உப நட்சத்திரம், குருவினுடைய அந்தரத்தில் போகிறாரு. அப்போ இதுவும் வந்து நமக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பு மற்றும் பேங்கிங், கான்ட்ராக்டு இது மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓரளவுக்கு வந்து பதவி, வளர்ச்சி, கௌரவம், டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குது. 7ஆம் இடம் என்பது நம்ம அன்றாட சந்திக்கக்கூடிய நபர்கள். ஸோ அது புதுசாக நபர்களை சந்தித்து அவர்கள் மூலம் நாம் பெனிஃபிட் அடையிறதுக்கும் நல்லா இருக்குது. இப்போ கணவனோ அல்லது மனைவிக்கோ வந்து வாகனங்கள் அல்லது இடங்கள் இது சார்ந்த நன்மைகள் ஏற்படுவதற்கும், அவர்களுடைய பணியில் அவர்கள் வந்து பெருமைப்படுற அளவுக்கு செயல்பாடுகள் செய்வதற்கும் இந்த நாள் வந்து மிக மிக உதவியாக உள்ளது. அப்போ பொதுவாக நமக்கு 7ல் சனி 10ல் குரு அப்படிங்கிறது பொது பலனாக அது வந்து சிறப்பை கொடுக்குறது. எதுவும் ஒரு இடைஞ்சல் இல்லாமல் கொண்டு போயிடும். ஈவன் 6ல் ராகு 12ல் கேதுங்கிறது கூட சாதகமாக இருக்குது. அதாவது பழைய பிரச்சனைகள், கடன்கள், எதிரிகள் தொல்லை, ஒரு வழக்குகள், இதுக்கெல்லாம் வந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. 5ஆம் வீட்டில் 4 கிரகங்களுடைய அமைப்புகள் வந்து அகம் சார்ந்த நன்மைகளை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.